இன்னைக்கு விவேக்ஸ் வில்லேஜ் ஐடியா மூலமாக நாம் பார்க்க போகிறது இந்த சக்கரவள்ளி கிழங்கு செடி தான். இந்த செடி வந்து ஒரு கிழங்கை வந்து நம்ம மண்ணில் முளைக்க வச்சிட்டோம்னா அது ஒரு பாத்தி அளவுக்கு முளைச்சி வந்துடும், அப்படியே படந்துடும் கிழங்கு என்னுடைய கொடி. அந்த கொடியை வந்து நம்ம ஒவ்வொரு விரல் நீளம் இல்லைனா 2 விரல் நீளம் அந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஒவ்வொரு கணுவிலையும் வேர் பிடிச்சி தளைஞ்சு வந்துடும். இது நடவு செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் படந்து வந்திருக்குது. படந்து வந்து இந்த வேர் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் கிழங்கு வந்துடும். இந்த கிழங்கு இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் நாங்கள் வந்து லேட்டாகி நடவு செஞ்சதுனால இப்போ தான் நல்லா படந்து வந்துட்டுருக்குது. இது வீட்டுக்காக செஞ்சது தான், விற்பனைக்கெலாம் எதுவும் இல்லை. இதனோட பூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் உள்ளே இப்போ நம்ம எடுத்தோம்னா அதில் உள்ளே வேர் போயிருக்கும். இது நான் உள்ளே வேர் பிடிச்சிருச்சு. அதை எடுத்தோம்னா கிழங்கு உருவாகிறத நம்ம தடை பண்ணக்கூடாது, அதனால் நான் எடுக்கலை. உங்களுக்கு வேணால் கிழங்கு மறுபடியும் செய்யும்போது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எல்லாமலேயும் வேர் போயிருக்கும். இங்கே பாருங்கள், அந்த சின்ன சின்ன இதெல்லாம் கூட அந்த இடத்துல ஏதாவது வேர் இருக்குது. அந்த இடத்துல பாருங்கள். நீங்கள் இந்த அடுத்த வருஷம் வைக்கணும் அப்படின்னீங்கன்னா ஆடி மாதம், அதாவது இப்போ கிழங்கு போட்டு நீங்கள் முளைக்க வச்சிட்டிங்கன்னா நமக்கு பட்டம்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் போடுறதுக்கு அதிகமாக மகசூல் பண்ணுறதுக்கு ஆடிப்பட்டத்தில் முளைக்க வச்சு போடுவாங்க. நமக்கு வீட்டு தேவைக்கு போடுறது கிழங்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு ஒரு கிழங்கு முத்தின கிழங்கை போட்டு அப்படின்னோம்னா அது கொடி நிறையா வந்துடும். அந்த கொடி நீங்கள் கட் பண்ணி பார் பிடிச்சி நீங்கள் பாரில் ஊனி விட்டிங்கன்னா கிழங்கு உருவாகிக்கும். இது பெரிய வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் கடையில் இப்போது ரேட்டு கிலோ வந்து கிழங்கு 50 ரூபாய்னு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 3 கிழங்கு இல்லை 2 கிழங்கு வச்சாலே 1 கிலோ வெயிட் வந்துடும். நாம் கொஞ்சம் வச்சுட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வீட்டு தேவைக்கு நம்மளே பயன்படுத்திக்கலாம். அந்த பக்கம் இருக்கிறது சிகப்பு வெண்டைக்காய் செடி. அது காய் வந்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் ரெட் கலர் சூப்பர் நெப்பியர். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே வீடியோவை போட்டால் உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.